பணம் வாங்கிக் கொண்டு நடிகர் சங்க தேர்தலில் சிலர் போட்டியிடுவதாக ராதா ரவி குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக சென்னையில் சரத்குமார் அணியினர் ஆலோசனை மேற்கொண்டனர். இதன் பின்னர் டி நகரில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தில் துணைத் தலைவர் பதவிக்கு சிம்புவும், பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதா ரவியும், பொருளாளர் பதவிக்கு SSR கண்ணனும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து பேசிய ராதா ரவி, நாடக நடிகர்கள் உள்ளிட்டோர் தங்களை மட்டுமே நம்பியுள்ளதாக தெரிவித்தார். சரத்குமார் தலைமையில் போட்டியிடும் அனைவரும் வெற்றி பெறுவோம் என்றும் ராதா ரவி அப்போது கூறினார். மாற்றம் செய்யும் அளவுக்கு தகுதி உடையவர்கள் யாராவது மாற்றம் கேட்டால் பரவாயில்லை. தென்னிந்திய நடிகர் சங்கம் பக்கமே வராதவர்கள் ஏதோ பணம் வாங்கி கொண்டு பிறகு இங்கே வந்து நுழைந்து குழப்பம் விளைவிக்கலாம் என்று இருப்பவரிடம் மாற்றம் சென்றுவிடக்கூடாது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் 18ஆம் தேதி வரப்போகும் தேர்தலில் பெரிய அளவிலே எங்களுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுடைய தலைமையிலான அணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை கூறிக்கொள்ள பெருமைப்படுகிறேன்.